This video is sponsored by BuyMode shopping mobile application. இந்த application வந்து Google Play Store and App Store இருக்குதுங்க. எல்லாரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம விருஷம் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பிரம்ம விருஷம் என்பது அத்தி மரத்திற்குரிய மற்றொரு தெய்வீக பெயராகும். இந்த அத்தி மரத்திலிருந்து அத்தி நீரா என்ற பானத்தை தயாரித்து விற்பனை செய்வதை பலர் பார்த்திருக்கலாம். நம் முன்னோர்கள் முதல் இன்றுள்ள சில பெரியோர்கள் வரை புராணங்களை படித்துவிட்டு மானிட ஆயுளை நிர்ணயிப்பது பிரம்மன் என்கின்ற நான்முகன் என்று கூறுகின்றார்கள் அல்லவா. மேலும் சிவனுக்குரியதாக வில்வ இலையும், சக்திக்கு உகந்ததாக வேப்பிலையும், திருமாலுக்கு விருப்பமானதாக துளசி இலையும், விநாயகருக்கு வேண்டியதாக அருகம்புல்லையும், கங்காதேவிக்கு பிரியமானதாக மாவிலையும் முன்னோர்கள் கூறியிருப்பதற்கு ஏற்ப இப்பொழுதும் கூட சிவலிங்க பூஜைக்கு வில்வ இலையை பயன்படுத்துகின்றார்கள். சக்தி அல்லது அம்மனுக்கு வேப்பிலையை படைக்கிறார்கள். திருமாலுக்கு துளசி மாலை அணிவித்து பூசிக்கிறார்கள். விநாயகருக்கு சாணப்பிள்ளையார் செய்து அருகம்புல் சொருகி வழிபடுகிறார்கள். கங்கை என்கின்ற கங்காதேவி ஆகிய நீர் உள்ள கலசங்களில் மாவிலை செருகி வணங்கி வருகின்றார்கள். மேலும் மேற்கூறிய மூலிகைகள் மருத்துவ பயனை மிக அதிக அளவில் மக்களுக்கு நல்கியுள்ளதை பயன்படுத்தியவர்கள் மிக மகிழ்ச்சியுடன் அறிவித்துள்ளார்கள். ஆக இதுபோன்றே நான் முருகனுக்குரியதென சொல்லப்படும் அத்திமர இலை பயன்படுத்தி பூரண ஆயுளை பெறுவோமாக. வயிற்றிலுள்ள பகுதிகளில் உண்டாகும் ஆறாத ரணங்களை குணப்படுத்தி கொள்ள தினமும் 2 அத்தி இலையை நன்றாக மென்று விழுங்கி வரலாம். வயிற்றில் ரணம் உண்டாகி கார வகை உணவினை உண்ண முடியாத நிலைமையில் உள்ளவர்களும் மேற்கூறியபடி காலையில் வெறும் வயிற்றில் மென்று விழுங்கி குணமடையலாம். அத்திமரத்தின் இலை துவர்ப்பு ருசியினை உடையது. இந்த துவர்ப்பு சுவையினால் இரத்த கசிவுகள் உறைந்து வயிற்று ரணம் ஆற ஆரம்பித்து விடுகின்றது. இம்மாதிரியான ஒரு மண்டலம், அதாவது 48 தினங்கள் அத்தி இலை சாப்பிட்ட பின்னர் கார உணவினை சேர்த்து உண்ண ஆரம்பிக்கலாம். ஆண்களில் சிலருக்கு விந்து நீர்த்து வெளிப்படுவதும் கூட அத்தி இலை மென்று விழுங்கி வந்தால் நாளடைவில் சரியான முறையில் மாற்றமடைந்து இறுகி முறைப்படி வெளியாவது இத்துவர்ப்பு சுவையுள்ள அத்தி இலை அளிக்கும் பெரும் பயனாகும். தவிர அத்திமரம் இருக்கும் வீட்டில் வைத்தியருக்கு வேலை இல்லை என்று வைத்தியர்களே கூறியுள்ளதாக கேள்விப்படும் பழங்கால செய்தி முற்றிலும் உண்மையே என்பதை அனுபவத்தில் உணர்வோமாக. ஆகவே ஆயுள் விருத்திக்காக அத்தி இலையை உறுதியாக இறுதி வரை பயன்படுத்தி கொள்வோமாக. இம்மரக்குச்சியின் புகையும் கூட நோய் கிருமிகளை அழிக்கும் சக்தி வாய்ந்ததாகும். ஆகவேதான் புதுமனை புகுவிழா போன்ற விசேஷ இடங்களில் வேறு பல குச்சிகளுடன் இக்குச்சிகளையும் கலந்து தீயில் ஓமம் வளர்ப்பது ஒன்று தொட்டு வழக்கத்தில் இருந்து வருகின்றது. மேலும் கை கால் வீக்கங்கள் குறைய அத்திமர பாலையும் செம்மண்ணையும் கலந்து வீக்கமுள்ள இடங்களில் 2-3 தினங்களில் பூசுவதும் உண்டு. எவ்வித சிகிச்சைக்கும் குணமாகாத ரணமான வயிற்று பகுதியில் நெடுங்காலமாக இருந்தால் அதை அல்சர் நோயாக இருக்கும் என டாக்டர்கள் கூறிவிடுவதும் உண்டு. ஆகவே எந்தவித ரணங்களும் உண்டாகாமல் இருக்கவும் கூட தடுப்பு மருந்தாகவே அவ்வப்போது நலமுடன் இருப்பவர்கள் கூட அத்தி இலையை மென்று விழுங்கி வரலாம். இதில் குறிப்பிட்டுள்ள அத்தி இலை என்பது நாட்டு அத்தி மரத்தில் உள்ள இலைகளே ஆகும். இத்தகைய அத்தி மரத்தில் உண்டாகும் பழங்களில் பூச்சிகள் உற்பத்தியாகி துவாரம் செய்து வெளியே வந்து விட்டிருக்கும். இவ்வகை அத்திக்காயை சமையலுக்கும் பயன்படுத்துவதுண்டு. சரியா நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.